விஜயனுடைய தலைமையில மிகப்பெரிய அணி உருவாகும்னு சொன்ன டிடிவி தினகரனுடைய பேச்சு தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளா உருமாறி இருக்கு. 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில ஆளும் கட்சியான திமுகவினுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு அலட்டலும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய கேம் பிளேவை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியான பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாடுகள்ல ரொம்ப தெளிவா இருக்க மாதிரியும் தெரியுது. தற்பொழுது அரசியல் களத்திற்கு புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களிலும் சரி பொதுமக்களினுடைய தரப்புல இருந்தும் சரி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் உருவாகி இருக்கு. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க என்டிஏவுடைய கூட்டணியில இருக்கோமா இல்லையாங்கிறத நயினார் நாகேந்திரன் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அணி உருவாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அணி என்னங்கிறத தெளிவா சொல்லாத ஒரே காரணத்தினால அந்த அணி ஒருவேளை கூட்டணியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான அரசல் பரசலான பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்கள்ல உலா வந்த வண்ணம் இருக்கு.